ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பூண்டு மிளகு குழம்பு. இந்த ட்ரெடிஷ்னலான குழம்பை எப்படி டேஸ்டியாக சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த குழம்பு வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லாதப்போ இந்த மாதிரி சிம்பிளான குழம்பு வச்சு நம்ம ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு வறுத்து அரைச்சிக்க போகிறோம் சில ஐட்டம்ஸ். அது என்னெல்லாம் பார்க்கலாம். ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். இன்றைக்கி கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடாகவும் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி நான் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். முழு மிளகு. இந்த மாதிரி கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிற இந்த டைமில் இந்த மாதிரி இம்யூனிட்டி பூஸ்டர் குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தி. இந்த மிளகு லைட்டாக வறுப்பட்ட பிறகு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே நல்லா சிம்மில் வச்சு கருகாமல் வறுத்துக்கணும். நம்ம இது லைட்டாக வதங்கின பிறகு ஒரு 3 காஞ்ச மிளகா. மிளகுல ஆல்ரெடி காரம் இருக்கும், ஸோ பார்த்து நம்ம காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 6-7 பல் பூண்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வறுப்பட்டால் போதும், ரொம்ப வறுத்து அரைக்கணும்னு இல்லை. இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இந்த அளவு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நான் இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன் இன்றைக்கி. அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. நல்லெண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகும், அது கூட கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது, அதனால தான் வறுத்து அரைக்கிறதுக்கும் ஆட் பண்ணியிருக்கேன், குழம்புக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பூண்டு ஆட் பண்ணிட்டேன். நல்லா 1 கப் அளவுக்கு பூண்டு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக உரித்த பூண்டு ஆட் பண்ணி இதில் நம்ம வதக்கிக்கிறோம். இந்த குழம்பு ரொம்ப இம்யூனிட்டி பூஸ்டர். நமக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா நமக்கு சளி அந்த மாதிரி எந்த தொல்லையுமே இருக்காது. இப்போ இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்கவும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் லைட்டாக வதக்கிட்டு இதுக்கப்புறம் நான் புளி, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி நான் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா கரைச்சிட்டு இந்த மிக்ஸ்சரோடு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த புளித்தண்ணியை நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம குழம்புக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் புளித்தண்ணியோ இல்லைன்னா நார்மல் தண்ணியோ எது வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் கொஞ்சம் புளித்தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கு அப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்த பார்த்திங்களா நல்லா கொதித்து ஓரளவுக்கு எண்ணெய் தெளிஞ்சிருக்கு. இப்போ மேலே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இந்த மிக்ஸி அலசின தண்ணி, அப்புறமா இன்னும் கொஞ்சம் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு இந்த குழம்பு மட்டும் இருந்தால் போதும். நம்ம ஒரு அப்பளம் பொரித்து வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சில டைம் நம்ம காய் கிடைக்காத நேரங்களில் நம்ம இந்த மாதிரி சிம்பிளான ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா வற்றி வந்தால் தான் நம்ம குழம்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம கெட்டு போகாமலும் இருக்கும். இந்த குழம்பை நம்ம ஒரு 3 to 4 days வச்சு ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நல்லா இப்போ தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான கன்சிஸ்டன்சி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சுண்டி இருக்குது. இப்போது நல்லா மேலெல்லாம் எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த அளவு நல்லா சுண்ட நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா காய விடணும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும் குழம்பு. நமக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சி வரவும் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். சில பேர் தண்ணியாக இருக்கணும் குழம்பு அப்படின்னு விரும்புவாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிக்கலாம்.
இந்த குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் வந்து அந்தளவு டேஸ்ட் இருக்காது. ஸோ ஓரளவு கொஞ்சம் கெட்டிப்படுற அளவுக்கு நான் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த குழம்ப. நல்ல எண்ணெய் தெளிஞ்சு மேலெல்லாம் வந்திருக்கு. நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது இந்த குழம்புக்கு, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா மேலே மிதந்து வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்மளோட பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிம்பிளான லாக்டவுன் குழம்பை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.